நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வாங்க நான் ஒரு மணி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஐ மனிதனோட வேலையை எளிதாக்குமா இல்லை மனிதர்களுக்கு பயங்கரம் விளைவிக்குமா, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை எடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைசியில் ஒரு லைக் போட்டு போங்க. சரி, நம்ம வீடியோ போகலாம் வாங்க. நல்லா இல்லைன்னா பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏஐ வேலையை எளிதாக்கும். ஃபஸ்ட் அதை பற்றி பார்ப்போம். இதில் மொத்தம் 5 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏஐ ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன்னா என்ன? மனிதர்கள் செய்கிற வேலையை ஏஐ தானாகவே செஞ்சால் அதுக்கு பேர் தான் ஆட்டோமேஷன். இப்போ ஒரு வேலையை நம்ம வந்து நம்ம ஃபேஸ் ரெகக்னேஷன் எடுத்துப்போம். ஃபோனில் நம்ம ஃபேஸை பார்த்தோன்னே அந்த ஆட்டோமேஷன் பண்ணி ஓகே இவர் தான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சுக்குது. இதுக்கு பேர் தான் ஏஐ ஆட்டோமேஷன். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது ஃபாஸ்ட் ட்ராக்கிங். ஃபாஸ்ட் ட்ராக்கிங்னா என்ன? நாம் இப்போ ஒரு விஷயத்த நம்ம ஏஐ மூலமாக செய்ய சொல்ல அதை வந்து நம்மளுக்காக ட்ராக் பண்ணி டெலிட் பண்ணி சொல்கிறது. இப்போது உதாரணத்துக்கு யூடியூப்பில் நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வீடியோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு இன்னொரு வீடியோ அது போலவே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் வடிவேல் காமெடி அது மாதிரி ஏதோ ஒரு காமெடி பார்க்குறீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விவேக்கோட காமெடி காமிக்கும். இந்த மாதிரி உங்களுக்காக ட்ராக் பண்ணி அது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை அதுவே ஏஐ கேதர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இது பேர் தான் ஃபாஸ்ட் ட்ராக்கிங். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது அக்யூரேசி. அக்யூரேசினா கேம் அக்யூரேசி இல்லை, இது வந்து ஏஐ அக்யூரேசி. ஏஐ அக்யூரேசினா நம்ம ஒரு டேட்டா நமக்கு ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏஐ கிட்டே சொல்கிறோம். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் நம்ம ஏஐ கிட்டே கேட்க சொல்ல அது வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு அக்யூரேட்டான ஆன்சரை கொடுக்கும். அதுதான் அக்யூரேசி. இப்போ பொதுவாக நம்ம வந்து திருக்குறள்லேருந்து எனக்கு இந்த வரிகள் குறிப்பிட்ட வரிகள் வேணும் அப்படின்னு நாம் வந்து அதுக்கிட்ட கேட்க சொல்ல அக்யூரேட்டான ஆன்சர். அடுத்து நான் 4ஆவதாக பார்க்க போகுது டைம் சேவிங். ஏஐ டைம் சேவிங் அப்படின்னா இப்போது ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க, ஒரு வெப் கிரியேட்டிங்கோ இல்லை ஏதோ ஒன்று செய்கிறாங்க. அதை நம்ம ஏஐ மூலமாக செய்ய சொல்ல நம்மளோட டைம் வந்து அது பாதியாக குறைச்சிரும். அது மூலமாக நம்மளோட டைம் அது சேவ் பண்ணுறதால இதுதான் ஏஐ டைம். ஏஐ வேலையை எளிதாக்கும். இந்த டாப்பிக்கில் லாஸ்ட் டாபிக் ஸ்மார்ட் டிசிஷன். ஸ்மார்ட் டிசிஷன்னா என்ன? ஏஐ கிட்ட நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து நமக்கு தேவைன்னு சொல்ல அது ஸ்மார்ட்டாக டெசிஷன் பண்ணணும். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் இருக்கிற ஹோட்டல் வேணும்னா அப்படின்னு நான் ஏஐ கிட்டே கேட்குறேன். அது கேட்க சொல்ல அது அனலைஸ் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு போனால் இந்த இடத்துல இது ஸ்பெஷலாக இருக்கும், இது ஸ்பெஷலாக இருக்கும், அது மாதிரி நம்மளுக்கு சொல்கிறது. இப்போ வந்து ஏஐ மனிதனோட வேலையை எளிதாக்கும். இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கடுத்தது ஏஐயோட பயங்கரத்தை பற்றி பார்ப்போம். அது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வெயில் காலம் வருது, அதனால நிறைய தண்ணி குடிங்க. இந்த வீடியோ பார்த்துன்னு சொல்லி நீங்களும் தண்ணி குடிங்க, நானும் தண்ணி குடிக்கிறேன். வந்து ஏஐயோட பயங்கரங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 3 பிரிப்பு. நம்ம இப்போது நம்ம டீப் ஃபேக் சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். டீப் ஃபேக் தான் ஏஐயில் ஃபஸ்ட்டு பயங்கரமாக சொல்கிறது. டீப் ஃபேக்னா என்ன? இப்போ வந்து இந்த இடத்துல என் ஃபேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்டரோட ஃபேஸோ இல்லை ஆக்ட்ரஸோட ஃபேஸோ என்னால் மாற்ற முடியும். இது வந்து சினிமா துறையில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது, அதால் வந்து அவங்க யூஸ் ஆகுது. இப்போ இந்த விஷயத்த நம்மளால தப்பாக பயன்படுத்த முடியும். இப்போ ஏதோ ஒரு பெண் இருக்கிற மாதிரி அந்த பெண்ணோட ஃபேஸை வச்சு டீப் ஃபேக் பண்ண முடியும். அது மூலமாக அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது. அதோடு இல்லாமல் ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கலாம், ஒரு நல்ல மனுஷனாக இருக்கலாம், அவரை வந்து தப்பான செயல் செய்கிற மாதிரி அவரோட ஃபேஸை மார்ஃபிங் பண்ணி, அதாவது டீப் ஃபேக் சாஃப்ட்வேர் மூலமாக அவரோட ஃபேஸை மாற்றி அவரோட வாய்ஸ் மாற்றி பண்ண முடியும். இதால் பெரிய பயங்கரம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டீப் ஃபேக் சாஃப்ட்வேர் மூலமாக. செகண்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒர்க் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படின்னா ஏஐ வந்து மனிதர்களோட வேலையை மாற்றிடும். அதாவது சாதாரணமாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்துக்கினா அதில் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு அது மாதிரி நிறைய ஒர்க்கிங் இருக்கும். அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு பீப்புளை ஃபஸ்ட்டு ஹையர் பண்ணியிருந்தாங்க. இப்போது ப்ரோக்ராமிங்லேருந்து வெப் டெவலப்மெண்ட்லேருந்து எல்லாத்தையும் ஒரு ஏஐ டூல் மூலமாகவே நம்மளால் செய்ய முடியும். அப்படின்னு சொல்ல 10 பேர் செய்கிற வேலையை ஒருத்தராலேயே செய்ய முடியும். அது தற்போதைய உள்ள ஏஐ சாஃப்ட்வேர் மூலமாக. இதே ஒரு வேலை ஃபியூச்சருக்கு போக சொல்ல
ஏஐயே தன்னை தக்க அமைச்சு கொண்டு ஏஐயே தன்னோட வேலையை தானே செஞ்சிடும்னு சொல்லிட்டு ஒரு முன்மொழிகிறாங்க. அதாவது வந்து ஏஐ மனிதரோட வேலையை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ப்ரைவசி கான்செப்ட் என்ன? அதாவது ஏஐ நம்ம ஃபோனில் இருக்கிற நம்மளோட டேட்டாஸை திருட ஆரம்பிக்குதுன்னு ஒரு அறிவிப்பில் சொல்கிறாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துப்போமே, நம்ம வந்து ஸ்டோரி வீடியோ ஸ்டேட்டஸு இதெல்லாம் போகிறதுக்கு நம்மளோட ஃபோட்டோவை ஒரு ஏஐ டூல் மூலமாக சினிமேட்டிக் ஃபீல் இல்லைன்னா கிபிலி ஆர்ட் அது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இது மூலமாக நம்மளோட டேட்டாஸ் மொத்தமே ஏஐ மூலமாக திருடப்படுது. கையில அந்த செயினை காணுமே. எஸ். இல்ல, கையில செயின் வச்சிருந்தேன். ஆஹா. அத பாத்தீங்களா? இந்த டேட்டாஸ்னால் நாளைக்கு ஒரு ஏஐ நியூஸ் பேப்பரில் வரலாம், இல்லை ஒரு ஏஐ ஆட் எடுக்கிறாங்கன்னா அதில் வரலாம், ஒரு ஏஐ கேரக்டராக வரலாம். உங்களோட ஃபேஸஸை ஏஐ வந்து மொத்தம் கேதர் பண்ணுது. இது பரவாயில்ல, ஏஐ வந்து நீங்களாக கொடுக்குறீங்க ஓகே. ஆனால் ஏஐ வந்து நம்மளோட மொத்த திங்ஸையும், அதாவது நம்மளோட ப்ரைவசி மொத்தத்தையுமே அது வந்து கேப்சர் பண்ணுது. அதோட இல்லாமல் ஸ்டோர் பண்ணுது. நமக்கு தேவையான நம்மளுடைய ப்ரைவசியை அது வந்து திருடுது. அதனால் ஏஐ வந்து பயங்கரமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இதுவே வைக்கிறேன். இப்போ வந்து வீடியோவோட எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, ஏஐ நமக்கு வேலையை செய்து நம்மளை பயங்கரமாக தருது. அதனால் ஏஐ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது தான் இது. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஏஐ நாம் வந்து ஃப்ரெண்டு மாதிரி போட்டுக்கிறதும் இல்லை சிட்டி பட ரோபோ மாதிரி வில்லனாய்க்கிறதும் நம்ம கையில் தான் இது. எது கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் பார்த்து கண்டுபிடிங்க. வீடியோ முடிச்சுக்கிறேன், வரேன்.